இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் ஜாதி தோஷம் அதை பார்ப்போம். ஜாதி தோஷம்ன்றதை பார்ப்போம். ஒன்று முதல்ல நம்ம 5 தோஷங்களில் அர்த்த தோஷம் பார்த்தோம், நிமித்த தோஷம் பார்த்தோம், நேற்றுக்கு ஸ்தான தோஷம் பார்த்தோம். இன்னைக்கு ஜாதி தோஷம் பார்ப்போம். ஜாதி தோஷம்ன்றது ஆக்சுவலாக நம்ம கம்யூனிட்டி வைஸ் கிடையாது. இவங்க தான் அதை ஜாதின்றதுக்கு வந்து இவங்க அதை பண்ணி விட்டது. ஜாதின்றது எல்லாத்துலேயும் உண்டு. இப்போ இது வந்து சமையலுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு இது 5 தோஷமே உணவில் வர்றது தான். ஞாபகம், உணவு சாப்பாடு தான். சாப்பாடில் வர்றது தான் தோஷங்கள் தான். இப்போ 5 தோஷத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதில் 4வது தோஷம் ஜாதி தோஷம். ஜாதி தோஷம் என்னென்னா சாப்பிட்ற பொருள்களில் ஏற்படுகின்ற தோஷங்கள். சமைக்கிற பொருள்கள் இருக்கு இல்லையா, அதில் என்னென்னா பால், நெய், அரிசி, மாவு, பருப்பு, இதில் எல்லாம் சமைக்கிற பொருளை சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா சாத்வீகம்னா அமைதி, அதிகமாக அக்ரெசிவாக பேசாத, தகராறு பண்ணாத, பயந்துட்டு அப்படியே போயிடுவாங்க பாருங்க. ஆனால் சொல்லுவார் பிராமின் இப்படியே வாயம் முடியல இருக்காங்கன்ற சொல்லுவார் அவர். இவங்க இப்படியே போனால் அவங்க அப்படி தான் பண்ணாங்க. பிராமின் கொஞ்சம் கழிச்சு வெளியில் எழுந்து வரணும், அவங்களால முடியாது. அவங்க அது மாதிரியே பழகிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க அது மாதிரி பழகிட்டாங்க. இது எதுக்கு இவங்ககிட்ட வம்பு? இதை விட நம்ம வேற வழியை பார்த்து நம்ம வேற எப்படி நம்ம இதை சமாளிக்கிறதுன்ற வழியை பார்த்துப்போம். இந்த அந்த இதில் வரமாட்டாங்க. தானாக சண்டை கிண்டை எல்லாம் அதுதான். அது வந்து அவங்க அது என்னன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த தோஷத்தினால உண்டாகிறது. பால், நெய், அரிசி, பருப்பு, மாவு இதைத்தான் சாப்பிட்றாங்க இல்லையா. அதனால அவங்களுக்கு சாத்வீகம் தான் இருக்கும், தெய்வ சிந்தனை நிறையா இருக்கும். அது அந்த ஜாதி தோஷத்தில் அது சாத்வீக தோஷம். அது சாத்வீகம் உள்ளது. அடுத்தது புளிப்பு, உரைப்பு, உப்பு. பிராமின்லேயே புளிப்பு, உரைப்பு, உப்பெல்லாம் சாப்பிடுவாங்க, கொஞ்சமாக போட்டுப்பாங்க. பார்த்துருக்கீங்கன்னா பிராமின் வீட்டில் புளிப்பு ரொம்ப இருக்காது, உப்பு கம்மியாக தான் இருக்கும், காரமும் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. ஆக இதெல்லாம் சேர்த்தா ராஜசம்ன்ற ஒரு தோஷம் வரும். முதல்ல வந்து சாத்வீகம், பால், நெய், அரிசி, மாவு, பருப்பு, இது சேர்றதுனால நம்மளுக்கு உடம்புல ஏற்படுறது சாத்வீக தோஷம். புளிப்பு, உரைப்பு, உப்பு இருக்கு இல்லையா, இந்த புளிப்பு, உரைப்பு, உப்பு, இனிப்பு கூட அதில் சேர்க்கல. புளிப்பு, உரைப்பு, உப்பு தான். இதுதான் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுறது, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது. அதான் ராஜசம். அது வந்து உங்களுக்கு என்ன ஏற்படும்? இதுல என்னன்னா இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு சுயநலம் உண்டாகும். சுயநலம்னா நமக்கு நம்ம பொருள் சேர்த்துக்கலாம். அட்டை வந்து அடிச்சு பிடிக்கிறதுக்கு பேர் சொல்ற சுயநலம் இல்லை, அதுக்கு பேர் சுயநலம் இல்லை, அது திருட்டு. சுயநலன்றது என்னன்னா தனக்கு பார்த்துக்கிறது. தான் சம்பாதிக்கிற பொருளை தனக்கு சேர்த்து வச்சுன்னு தான் குடும்பத்துக்கு கொடுத்துன்னா அது ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. சுயநலம், தன்னையும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உண்டான நலத்தை பேணுதல். அதுதான் புளிப்பு, உரைப்பு, காரம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த தோஷம் ஏற்படுமா, ராஜச தோஷம், சுயநல எண்ணங்கள் தோன்றும். அடுத்தது தாமச தோஷம்னு ஒன்று. அது என்னன்னா பூண்டு, வெங்காயம், சொரக்காய், முருங்கைக்காய் போன்றவற்றை முதலியவற்றை, இன்னும் சிலதெல்லாம் இருக்கு, நான் சொல்றேன் அப்புறம். சொரக்காய் சொல்லுவாங்க, பீர்க்கங்காய் கூட சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பூண்டு, வெங்காயம், சொரக்காய், முருங்கைக்காய் முதலியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் உணவு. இதை சாப்பிட்றவங்களுக்கு தாமச குணம் கொடுக்குமா. தாமச குணம்ன்றது என்னன்னா இது வந்து அந்த மனு நீதியில அந்த தோஷங்கள் உண்டாகிறது எப்படி உண்டாகிறதுன்றதுல இதை சொல்லியிருக்காங்க. அந்த தாமச குணங்கள் என்னன்னா மனசுல கெடுதலான எண்ணங்கள் தோன்றுறது. இவங்களை கட்டலாம், அவனை கட்டலாம், அவனை ஏமாத்திடலாம், இவனை வந்து நைஸா ஏமாத்தி பிடிக்கலாம், அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் தோன்றுறீங்களா. இதுக்கெல்லாம் உணவும் ஒரு காரணம். உணவு தான் காரணம்னு கிடையாது. இப்ப நான் சொன்னது எல்லாமே உணவு தான் காரணம் கிடையாது, இதுவும் ஒரு காரணம். நான் பிராமணர்களுக்கு பால், நெய், அரிசி, மாவு, பருப்பு போன சாப்பிட்றதுனால அவங்க ஏன் அக்ரெசிவா இல்லாம இருக்காங்க, தெய்வ சிந்தனையோட இருக்காங்கன்னா அதுக்கு அவங்களோட சாப்பாடும் ஒரு காரணம். சாப்பாடு மட்டும்தான் காரணம் கிடையாது, சாப்பாடும் ஒரு காரணம். சாப்பாடை தாண்டி அவங்க வேத மந்திரங்களை சொல்றது. இப்படியே காத்தாலும் 4 மணிக்கு எழுந்து உண்மையான பிராமணன் வந்து 4 மணிக்கு எழுந்து 4:30 மணிக்கு குளிக்கிறதுக்கு போகணும். உஷா காலன்ற இடத்துல போய் குளிக்கணும். நம்ம தண்ணியில நின்று சந்தியாவந்தனம் பண்ணணும். வீண சங்கீதம் இது மாதிரி இது கீர்த்தனங்களை கத்துக்கிறவங்க கழுத்தளவு தண்ணியில நின்று கீர்த்தனையை சொல்லி அவங்க அந்த இது பண்ணணும், சாகித்யம் பண்ணணும். சும்மா இல்ல, பிராக்டிஸ் பண்றது. அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. பிராமின் வந்து பண்ணுவாங்க. அது பண்றவங்க அதெல்லாம் வேற. அதெல்லாமும் கூட பிராமணன் அடையாளம். பிராமணனுடைய சாப்பிடுறதுனாலும் ஒரு அடையாளம். சாப்பிடுறதுனால ஒரு தோஷம். அதுதான் இது. அவனுடைய தெய்வ சிந்தனைக்கும் அவன் வந்து சாதுவா இருக்கிறதுக்கும் காரணம் அவனுடைய சாப்பாடும் ஒண்ணு. அதே மாதிரி அந்த சுயநலம் உள்ள மனிதர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது மட்டும்தான் இல்லை. சுயநலம்னா அவங்க நலத்தை மட்டுமே பண்ணுறது, அவங்க குடும்பத்தை நலத்தை பண்ணுறது தப்பு இல்லை. அவங்களோட சாப்பாடு இப்படி இருக்கும். ஆனா இதனாலதான் அவங்களுக்கு அது வருதுன்னு சொல்லாதீங்க. இதுவும் ஒரு காரணம். அவங்களுக்கு அந்த மாதிரி குணங்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவ்வளவுதான்.
அதே மாதிரி பூண்டு, வெங்காயம், சொரைக்காய், முருங்கைக்காய் இது மாதிரி குணங்கள் சாப்பிட்றது தாமசம் எடுத்தது, தாமச குணத்தை கொடுக்கும். தாமச குணன்றதுனா கெடுதல் புத்தி, மற்றவங்களுக்கு கவுக்கலாமா, கெடுக்கலாமா, இவனை பது பண்ணிடலாமா, அதுக்காக பூண்டு சாப்பிட்றோம்னா கெடுதல் நினைப்பான்னு அர்த்தம் கிடையாது. அந்த கெடுதல் நினைப்பு வரவனுக்கு அந்த எண்ணங்களை உண்டாக்குறதுக்கு இந்த உணவு வகையும் ஒரு காரணமாகும். அவ்வளவுதான். இந்த உணவு வகையில இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றதுக்கு அது இதுவும் ஒரு காரணமாகும். அதுக்காக இதை சாப்பிடாதவருக்கு அந்த எண்ணம் வராதான்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் உண்டு. சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு கண்ணு, இது மனு தர்மத்தில் சொல்லியிருக்கிற விஷயம். ஆக இன்னைக்கு நம்ம ஜாதி தோஷம் பார்த்துட்டோம். நாளைக்கு சம்ஸ்கார தோஷம், அதை பார்த்துட்டோம்னா இந்த 5 தோஷங்கள் முடிஞ்சிடும். தேங்க்யூ.